My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் இந்த மருத்துவ படிப்புகளுக்கு நிறைய மாணவர்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் சீட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 1.5 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,000 சீட்டு தான். அப்போ இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இப்படிலாம் பிரித்து போட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் இருக்கக்கூடிய இடங்கள் வெறும் 5,000 இடங்கள் தான். அப்போ இந்த 5,000 இடங்களுக்கு தான் இத்தனை மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் போட்டி போடுறாங்க. அப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கலன்னா அடுத்த கட்டமாக மாணவர்கள் போகக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா வெட்டினரி சயின்சஸ். பொதுவாக எம்பிபிஎஸோ பிடிஎஸோ கிடைக்கலன்னா 2 விதமான கோர்சஸை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று ஆயுஷ் கோர்சஸ், அதில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இந்த மாதிரியான ஆயுஷ் கோர்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு ஈக்குவலாக நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய இன்னொரு படிப்பு தான் இந்த பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற இந்த கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 7 அரசு கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல டோட்டலாக 650 சீட்டுக்கும் மேலே ஜாஸ்தியாகவே இருக்கு, 580க்கும் மேலே சீட் இருக்கு. அப்போ இதில் சேரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள டானுவாஸ் கவுன்சிலிங் மூலமாகவும் சீட் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அரசு கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும் நீட் மார்க்கின் அடிப்படையிலையும் இந்த விசிஐ கவுன்சிலிங் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய்ஸஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ண முடியும், காலேஜஸ்ல சேர முடியும். இந்த வீடியோல நீட்ல எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிவிஎஸ்சி தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில், தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த மார்க்குக்கு, எந்த ரேங்க்குக்கு போன வருஷம் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடுறேன். ஆல் ஓவர் இந்தியா இது எல்லாத்தினுடைய க்ளோசிங் ரேங்கையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எனக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒரு 400 மார்க்குக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன், ஆனால் என்னால் அரசு ஒதுக்கீட்டு இடங்களோ அல்லது நிர்வாக அரசு கல்லூரிகள்லையோ இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக தான் தெரியுது. பட் ஐ விஷ் டு கண்டினியூ, என் பேருக்கு முன்னாடி டாக்டருங்கிற ஒரு பட்டம் இருக்கணும், எனக்கு இதுலேயும் இந்த ஃபீல்ட்லையும் பிபிஎஸ்சிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. விசிஐ கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்வியாக இருந்துச்சு. இது இன்னைக்கு வெப்சைட்டில், விசிஐனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா stay tuned to vci.admissions.nic.in. இதுதான் விசிஐ கவுன்சிலிங்குரிய வெப்சைட், சரிங்களா? இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த லிங்க்ல தான் எல்லா கவுன்சிலிங்கும் நடக்கும். இது அகாடமிக் இயர் 2024-2025 போட்டிருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, stay tuned to vci.admissions and updates regarding VCI e-counseling for the academic year 2025-2026 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல, லேட்டஸ்ட் நியூஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்க்ரோலிங்காக இருக்குது, சரிங்களா? கூடிய சீக்கிரத்தில் விசிஐ கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டெமோ, சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மிஸ்பா அகாடமி சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 7 கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகளில் டோட்டலாக இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா 580 சீட் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இதில் என்னென்ன காலேஜஸ்ன்னு பாருங்க. மெட்ராஸில் வெட்டினரி காலேஜ் இருக்குது, வெட்டினரி காலேஜ் நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம், தேனி, உடுமலைப்பேட், சென்னை அண்ட் ஹொசூர் அப்படின்னு சொல்லி இந்த 8 காலேஜஸ் இருக்குது. 7 காலேஜ் இருக்கு. இந்த 8 and 9 பார்த்தீங்கன்னா பிடெக், ஃபுட் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய கோர்சஸாக இருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இது டானுவாஸ்னுடைய சீட் மேட்ரிக்ஸ், டானுவாஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ். இதுவும் அப்படிதான் 5.5 வருஷம், எம்பிபிஎஸ் மாதிரியே 5.5 வருஷம், 4.5 வருஷம் கோர்ஸ், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலாக 580 சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு. இப்போ விசிஐ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது ஆல் இண்டியா கோட்டா 15%ல இந்த அரசு கல்லூரிகளில் எவ்வளவு இடங்கள் வரும் அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இ சர்வீசஸ்ல போனீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இப்போ வரைக்கும் எதுவுமே அப்டேட் பண்ணல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம 6ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல, சரிங்களா? வந்தவொடனே நான் சேனல்ல பதிவு செய்யறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா போன வருஷம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல முதல் சுற்றுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அண்ட் ஸ்டே ரவுண்ட், 3 ரவுண்டு தான் போன வருஷம் நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயர்ல நிறைய டேட் அண்ட் ஷெடியூல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. 3 ரவுண்டு தான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லிடுவாங்க. 3 ரவுண்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா
1,05,013 அப்படிங்கிற ரேங்க்குக்கு ஓப்பன் கேட்டகரியில எந்த காலேஜ் பாருங்க, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அராவலி வெட்டினரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த கல்லூரியில கிடைச்சது. அடுத்ததா ஓப்பன் கேட்டகரி, இங்கேயும் பிடபிள்யூடிக்கெல்லாம் சீட் இருக்கு ஓகேங்களா. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பிபிஎஸ்சிலையும் நமக்கு விசிஐ கவுன்சிலிங்லையும் சீட் வரும், நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1,33,513 ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது. ஓபிசி கேட்டகரிக்கு 1,20,453 அப்படிங்கிற ரேங்க்கு சீட்டு கிடைச்சது. இந்த வருஷம் இந்த ரேங்க்குக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓப்பன் கேட்டகரி பிசி ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனா வெட்டினரி கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நல்லா யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணலாம். எஸ்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா 2,26,581 சரிங்களா. 2,26,581 அப்படிங்கிற ரேங்க்குக்கு ராஜஸ்தான்ல சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு 2,78,864 அப்படிங்கிற ரேங்க்குக்கு இதுவும் ராஜஸ்தான்ல க்ளோஸ் ஆச்சு. இது ஆல் ஓவர் இந்தியா. சார் தமிழ்நாட்டில் என்ன சார் ஆச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல எப்படி சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க பார்க்க போறது வந்து தமிழ்நாடு சரிங்களா. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காமிக்கிறது தமிழ்நாடுல உள்ள அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் பாருங்க, ஓப்பன் கேட்டகரியில் 58,188 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி வெட்டினரி காலேஜில் கிடைச்சது. இடபிள்யூஎஸ்க்கு 76,681 இதுவும் திருநெல்வேலி தான். ஓபிசி கேட்டகரிக்கு 63,664 இதுவும் திருநெல்வேலி தான். ஓப்பன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்ல 12,13,883 ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. 154 மார்க் வாங்கின மாணவருக்கு. ஸோ இவங்களுக்கு எங்கேயும் சீட்டு கிடைச்சது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இதுக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியில 1,84,739 இது திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ். அடுத்து எஸ்டி கேட்டகரியில் 1,92,574 அதுவும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் சீட்டு கிடைச்சது. இப்போ தமிழ்நாட்டில் மற்ற கல்லூரிகள் என்ன மார்க்கு இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து ரவுண்ட் 1 க்ளோசிங் ரேங்க் ஓகேங்களா. ரவுண்ட் 1 க்ளோசிங் ரேங்க் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சென்னை, தஞ்சாவூர், நாமக்கல் அண்ட் திருநெல்வேலி 4 காலேஜஸ்ல சீட்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதனுடைய ரேங்க் டீடைல்ஸை காட்டுறேன். சென்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 35,000 ரேங்க்கு சீட்டு கிடைச்சது. பொதுவாக வெட்டினரி கவுன்சிலிங் வெட்டினரி காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வெட்டினரி காலேஜஸ்க்கு டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. அண்ட் அகைன் சென்னையிலலாம் ரொம்ப காம்படிஷன், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா லெவல்லையே சரிங்களா. 35,000 ரேங்க்குக்கே நமக்கு வெட்டினரி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிசிஏ கவுன்சிலிங்கில் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. இந்த ரேங்க்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். ஆனால் இந்த விசிஏ கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் சினாரியோ இது ஓகேங்களா. இப்போ இடபிள்யூஎஸ் பாருங்க 52,786 சீட்டு கிடைச்சிருக்கு. ஓபிசி 41,790, எஸ்சி 1,60,460, எஸ்டி கேட்டகரி 2,44,077. இது சென்னை. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா அதுவும் 58,000, 75,000, 63,000, 1,67,000, 25,665 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆச்சு. நாமக்கல்ல அதே மாதிரி தான் 57,000, 67,000. அடுத்து ஓபிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 63,000க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 1,62,000, எஸ்டி கேட்டகரி 2,53,000க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. திருநெல்வேலியில நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில 58,188 அண்ட் திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 76,281, ஓபிசி கேட்டகரிக்கு 63,664 அண்ட் திருநெல்வேலியில நமக்கு எஸ்சி கேட்டகரி 1,84,739 அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,92,574க்கு சீட்டு கிடைச்சது. நான் இந்த இடத்துல ஸ்கோர் போடலன்னா போன வருஷம் ஸ்கோர் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க, இந்த வருஷம் ஸ்கோர்லாம் குறைஞ்சிருச்சு. இது ஆல் இண்டியா ரேங்க்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுனுடைய ஆல் இண்டியா ரேங்க். செகண்ட் ரவுண்டில் இதிலிருந்து ஒரு பெரிய அளவில் சேஞ்ச் அப்படிங்கிறது இருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு எல்லா கேட்டகரியிலையுமே சரிங்களா, எல்லா கேட்டகரியிலையுமே. ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1,92,000 இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து 2,62,000 அப்படிங்கிற அளவுக்கு கூட போச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டில் இன்னும் மார்க் குறைஞ்சது, தேர்ட் ரவுண்டில் அதை விடையும் குறைஞ்சது சரிங்களா. சீட்டு இருக்கிறத பொறுத்து மொத்தமாக போன வருஷம் தமிழ்நாட்டில் 60 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு கிடைச்சது வெட்டினரி கவுன்சிலிங் மூலமா. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும். சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெட்டினரி கவுன்சிலிங் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல எவ்வளவு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டான்வாஸ் கவுன்சிலிங் உங்களுக்கு தெரியும் 199, 198, 200 அந்த கட் ஆஃப் ரேங்க்ல இருந்தாதான், அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தாதான் நமக்கு டான்வாஸ் கவுன்சிலிங் மூலமா சீட்டு கிடைக்கும்.
பட் அதை பற்றி இப்போ நம்ம பேசல. இப்போ பேசுறது எல்லாமே வெட்டினரி கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக வரக்கூடிய இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அடுத்தபடியாக வேற பேரலல் கோர்சஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் பிளான் அபவுட் வெட்டினரி கவுன்சிலிங். இந்த வெட்டினரி கோர்சஸை பற்றி யோசிக்கலாம். நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல, பெங்களூரில் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பெட் கிளினிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய. இந்த துறையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறையில் சாதிக்க முடியும். எல்லாத்துக்கும் இது செட் ஆகும்னு சொல்லலை. ஆனால் உண்மையான ஈடுபாடோட, உண்மையான இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உகந்த துறையாக இந்த துறை இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகளையும் இந்த துறை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின படிப்புகள், அவங்க விரும்பின கல்லூரிகளில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.